வெல்கம் டு தி விசில். நான் பீட்டர் எம்ஜிஎஸ். ஹேம்நாத் நாராயணன் டைரக்ட் பண்ணியிருக்கக்கூடிய மர்மர் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மர்மர் இந்த படத்தோட போஸ்டர், டீசர், ட்ரெய்லர்லாம் வந்து எல்லாத்தையுமே இந்த படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க, எப்படி காயின் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஹாரர் ஃபிலிம் அப்படிங்கிற மாதிரி தான் இதை ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு பேய் சம்மந்தப்பட்ட விஷுவல்ஸ் ஃபுட்டேஜ் ஏதாவது கிடச்சிருந்துருக்கும்ல, அப்படி கிடைச்ச ஃபுட்டேஜஸை யூஸ் பண்ணி எடுக்கப்பட்டிருக்க ஒரு ஹாரர் படம் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க. அதுபோக படத்தோட ரிலீஸ்க்கு கொஞ்ச நாள் முன்னாடி மக்களுக்கு ஒரு பிரைவேட் ஸ்க்ரீனிங் ஒன்று பண்ணியிருந்தாங்க பொதுமக்களுக்கு. அந்த படம் பார்த்த ஆடியன்ஸோட ரியாக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு கிளிப்பாக வீடியோவாக போட்டிருந்தாங்க. அதுவும் பார்க்கும்போது நமக்கு பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. ரொம்ப ஹாரரான ஒரு பயங்கர த்ரில்லரான ஒரு படமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கியூரியாசிட்டியும் கிரியேட் ஆச்சு. இப்படியான எதிர்பார்ப்புகளோட போன நமக்கு இந்த மர்மர் படம் என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு 4 பேர் இருக்காங்க, குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ், 2 பையன் 2 பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஜவ்வாது மலையில் இருக்க ஒரு காட்டுக்கு போகணும். போயிட்டு விளாக் டைப்ல ஒரு டாக்குமெண்ட்ரி ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போறாங்க. அந்த காட்டுக்கு போறதுக்கு அங்க இருக்கிற லோக்கல் பீப்புள் யாராவது துணைக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக காந்தா அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணையுமே கூட்டிட்டு போறாங்க. அந்த மலையில இருக்கக்கூடிய காட்டுல மங்கை அப்படின்னு ஒரு பேய் இருக்கிறதாகவும், அது போக 7 கன்னி தெய்வங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கதைகள் எல்லாமே அந்த ஊர்ல சொல்லப்படுது. யாருமே அந்த காட்டுக்கு போக மாட்டாங்க. இது வரைக்கும் போன யாரும் திரும்பி வந்ததும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான கதைகள் எல்லாமே சொல்றாங்க. ஊர்ல கன்னிமாருங்களுக்கு திருவிழா நடந்து 80 வருஷம் ஆச்சு. அப்படியே நடத்துக்கு ஒரு டாக்குமெண்ட்ரி படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போன இந்த டீம் என்ன ஆனாங்க, அவங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு, என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, இந்த ஐடியா பற்றி சொல்லலாம். பொதுவாக ஒரு ஹாரர் படம் இல்லை த்ரில்லர் படம் பண்ணணும் அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸோ இல்லை ஒரு குரூப் ஆஃப் டீம் மெம்பர்ஸ் வந்து ஒரு கிளம்பி காட்டுக்குள்ளே போவாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு வந்து ஹாரிஃபையான சில விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பேய் படங்கள் பெரும்பாலும் எடுப்பாங்க. அப்படிங்கிறப்போ அது ஒரு யூஷுவல் பேய் படமாக இல்லாமல் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு விளாக் டைப்பில் ஒரு ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் ஃபிலிம் டைப்பில் ஒன்று எடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஐடியா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, இது அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருந்த மாதிரி அவங்களுக்கு சீக்கிரட்டாக கிடைச்சிருந்த ஃபுட்டேஜஸை யூஸ் பண்ணியெல்லாம் ஒன்றும் இந்த படத்தை எடுக்கல. ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் டைப்பில் இவங்களே ஷூட் பண்ணி எடுத்துருந்துருக்காங்க. இப்போ அங்கே நடக்கிற விஷயங்கள் வந்து சினிமாட்டிக்காக ஷூட் பண்ணாமல் அது வந்து யதார்த்தமாக நடந்த மாதிரி விளாக் டைப்பில் ஷூட் பண்ணியிருக்கிறதுனால அந்த மாதிரி காயின் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த குரூப் வந்து அந்த மலைக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த மலை பற்றியும் காட்டை பற்றியும் அந்த ஊர் மக்கள் கிட்ட பைட்ஸ் எடுக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க அதை பற்றி அப்படிங்கிற மாதிரியான பேட்டிகள் எடுக்கிறாங்க. அதில் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அந்த மங்கை அப்படிங்கிற பேயை பற்றி அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள், அதுக்கப்புறம் அந்த 7 கன்னி தெய்வங்கள் இருக்குது, அவங்க அந்த குளத்தில் வந்து குளிச்சுட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள், அதெல்லாம் ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. தலை தண்ணியா முண்டன் தண்ணியா அறுத்து பலி கொடுத்து புதைச்சிருக்க அந்த சூனியக்காரி. அடுத்த இந்த படத்தில் இம்ப்ரெசிவ் இருந்த விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 4 யங்ஸ்டர்ஸ் சொன்னால இல்லை ரிஷின்னு சொல்லி ஒரு கேரக்டர் வராரு. நார்த் இந்தியன். அவர் நார்த் இந்தியன் பீப்புள் தமிழ் பேசினாங்கன்னா ஒரு ஹிந்தி சாயலோட ஒரு தமிழ் ஒன்று வரும்ல, அந்த மாதிரியான ஸ்லாங்கோட தான் பேசுகிறாரு. அவரோட கேரக்டரும் சரி, அவர் இந்த படத்தில் பண்ணியிருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸும் சரி, பல இடங்களில் பயங்கரமாக சிரிக்க வச்சிருக்குது. ரொம்ப கேஷுவலாக பல விஷயங்களை உடச்சி பேசி ரொம்ப சிரிக்க வச்சிருக்காரு. அந்த டீமில் இருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட அவர் பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், பேயன்னு நினச்சிக்கிட்டு அவர் ஜென்ரலாக பேசுகிற விஷயம், பேய்கிட்டே அவர் பேசுகிற விஷயங்களாக இருக்கட்டும் சொல்லிட்டு பயங்கர பிளாஸ்டாக இருந்துச்சு அவரோட கேரக்டரும் அவரோட பெர்ஃபார்மன்ஸும். அதுபோக அது ஒரு ஹாரர் படம் அப்படிங்கிறப்ப நம்மளை எந்த அளவுக்கு பயமுறுத்திருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சோன்னா, அங்கங்கே ஒரு சில இடங்கள் ஓரளவுக்கு நல்லாவே பயமுறுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா அந்த கதைகள் சொல்லப்பட்டு இருக்குல்ல, மங்கை எப்போ வேணா வரும், எப்படி வரும் அப்படிங்கிறத பற்றின அந்த கதைகள் இருந்துட்டு இருந்தனால என்னென்ன சிச்சுவேஷன்ஸில் வருமோ அப்படிங்கிற ஒரு சின்ன கியூரியாசிட்டி அங்கங்கே பில்ட் பண்ண வகையிலையும், அதுக்கப்புறம் ஒரு சில இடங்களில் பயங்கரமாக விஷுவல் மூலமாக நம்மளை வந்து பயமுறுத்தின வகையிலையும் அந்த ஹாரிஃபைங் அப்படிங்கிற எலிமெண்ட் வந்து ஓரளவுக்கு இந்த படத்தில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இது வந்து முழுக்க காட்டுக்குள்ளே தான் எடுத்திருக்காங்கன்றது நம்ம பார்க்கும்போது தெரியுது. அந்த வகையில் எந்த செட்டும் இல்லாமல் ஒரிஜினலாக ஒரு காட்டுக்குள்ளே போயிட்டு நைட் டைமில் அந்த விஷுவல்ஸ்லாம் எடுத்ததுனால விஷுவலி படம் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. இந்த மாதிரி சின்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்தாலும் இந்த படம் வந்து ஓவராலாக நமக்கு பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆக, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஃபவுண்ட் ஃபுட்டேஜ் அப்படிங்கிற மாதிரி ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்களா, அதுக்கேற்ற மாதிரியான ஒரிஜினல் ஃபுட்டேஜஸ்லாம் எதுவுமே இல்லாமல் இவங்களே தான் ஷூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறனாலே நமக்கு அது ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஏதோ ஒரு சீக்ரெட்டான விஷுவல் ஃபுட்டேஜ் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட்ல வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய ஏமாற்றமாக தான் இருந்திருக்கும். அதுபோக ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்கவே வந்து நமக்கு பேய் எங்கேயுமே காட்டல. பேய் பற்றின விஷயங்கள் வந்து சின்னதாக பில்ட் பண்ணிகிட்டே இருக்காங்களே தவிர்த்துட்டு பேய் அப்படிங்கிற விஷயம் வந்து டேரெக்டாக எங்கேயுமே வரல. இவங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்க விஷயங்களை வச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் முழுக்க நகர்த்தி கொண்டு போனது வந்து கொஞ்சம் போரிங்காக தான் இருந்துச்சு. அதே போல் செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம்னா அதுலேயுமே ரொம்ப கம்மியான எலிமெண்ட்ல தான் இந்த ஆக்சுவலாக அந்த ஹாரர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. அதை தவிர்த்து நிறைய சீட்டிங்கான விஷயங்கள் தான் இருந்துச்சு. இந்த இடத்துல எதுவுமே நடக்காது, ஆனால் ஏதோ நடக்க போகிற மாதிரியே பில்ட் பண்ணி கொண்டு போயிட்டு கடைசியில் ஒன்றும் இல்லை முடிப்பாங்களா, அந்த மாதிரி நிறைய காட்சிகள் இருந்தது கொஞ்சம் சலிப்படைய வச்சிருச்சு. அதே போல் நிறைய காட்சிகள் அந்த கேரக்டர்ஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நம்பகத்தன்மையோட இல்லை. அந்த காட்டுக்குள்ள நடு ராத்திரியில் எதுக்கு ஒரு கேரக்டர் 2 கிலோமீட்டர் நடந்து போகணும், அதை ஃபாலோ பண்ணிட்டு நானும் வரேன், அங்கேயே வெயிட் பண்ணுன்னு சொல்லி போகணும். நீ அங்கேயே வெயிட் பண்ணு, நான் வந்து பேய்கிட்ட
மாட்டேங்கிற அப்படின்னு ஏதோ பிளான் பண்ணி எல்லாரும் போய் மாற்ற மாதிரியான விஷயங்கள் தான் ஸ்க்ரீன் பிளேல இருந்துச்சு. அதே போல இந்த ஓக்ஜா போர்டு வச்சு ஒரு பிளே ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஒன்று ஃபேக்கா ஒன்று பண்ணாங்க, அதுக்கப்புறம் வேற ஒன்று பண்ணேன்றாங்க. இந்த மாதிரி நிறைய காட்சிகள் வந்து மீனிங்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏதாச்சும் ஒன்று பண்ணி அந்த சீனை வந்து தேத்திடணும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தாங்களே தவிர்த்துட்டு எந்த சீனுக்கு பின்னாடி எந்த ஒரு மீனிங் எந்த ஒரு வேல்யூமே இல்லை. ஆடியன்ஸையும் பெரிய அளவுக்கு என்டர்டெயின் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. இந்த மாதிரி காட்டுக்குள்ள போகிற ஒரு குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் அங்கே வந்து மங்கை மாதிரியான ஒரு பேய் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும்போது அதில் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒன்று பண்ணியிருக்கான். சின்ன சின்னதாக அந்த கதை விரியறிய மாதிரியும் அதுக்கப்புறம் அவங்க சின்ன சின்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னும் பெட்டராகவே இருந்திருக்கும். ஆனால் ஸ்க்ரீன் பிளே அப்படிங்கிற விஷயமே இல்லாமல் இஷ்டத்துக்கு ஏன்னா தானே உண்மையிலே விளாக் எடுக்க போனவங்க வந்து கண்டென்ட் இல்லாமல் சும்மா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படத்தை வந்து நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க. ஒரு அந்த பேய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து இஷ்டத்துக்கு ஏதோ நடந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஒரு பொண்ணு படத்தை தூங்கிட்டு இருக்குது, அதோட கர்ட்டனை ரொம்ப நேரமா பேய் இது தூக்க ட்ரை பண்ணிட்டே இருக்குங்கிற மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. திடீர்னு முழிக்கும் போது திரும்ப விட்டுருது. இப்படி எவ்வளவு நேரத்துக்கு இதே பண்ணிட்டு இருக்கும், பேய் வருமா வராதா என்னதான்டா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய சலுப்பு தான் இந்த படம் முழுக்கவே இருந்துச்சு நமக்கு. ஓவராலா இந்த படத்தோட போஸ்டர்ஸோ ட்ரைலர்ஸோ அந்த ட்ரைலர் பார்க்கும்போது ஆடியன்ஸ் ரியாக்ஷனோ இதுக்கு முன்னாடி ப்ரிவியூ ஷோல மக்கள் பார்க்கும்போது அவங்களோட ரியாக்ஷனோலாம் பார்த்து நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆயிடுச்சு இல்லை இந்த படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பத்தி. அதுக்கான அந்த எக்ஸ்பெக்டேஷனை இந்த படம் வந்து கொஞ்சம் கூட ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். ஓவராலா இந்த மர்மர் படத்தில் நமக்கு இம்ப்ரெசிவா இருந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பேசிக் ஐடியாவும் அதுக்கப்புறம் ரிஷிங்கிற கேரக்டர் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய விஷயங்கள் சிரிக்க வைக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத தவிர்த்துட்டு இந்த படம் பெரிய அளவில் நம்மளை என்டர்டெயின் பண்ணல. மர்மர் மார்ச் 7 இன்னைக்கு தான் ரிலீஸ் ஆகுது. நீங்களும் பாருங்க, பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. வெல்கம் டு தி விசில். நான் பீட்டர் எம்ஜிஎஸ். கிங்ஸ்டன் படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். கிங்ஸ்டன் ஜிவி பிரகாஷ் அவர்களோட 25வது படம். தமிழில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சி ஹாரர் அட்வென்ச்சர் படம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்னால இந்த படத்தின் மேலே நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். கிங்ஸ்டன் படத்தோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தூத்துக்குடியில் ஒரு மீனவ கிராமம். கடந்த 40 வருஷமா யாருமே கடலுக்கே போகிறதில்ல. அந்த கடல் சபிக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. உள்ளே போன யாருமே திரும்பி வந்ததே இல்லை, பேய் பிசாசு இருக்குது, அந்த மாதிரி நிறைய கதைகள் சொல்லப்படுது. அந்த மீனவ கிராமத்தில் ஒரு கேங்ஸ்டரோட அடியாளாக இருக்கிறாரு ஜிவி பிரகாஷ் குமார். அவர் வந்து ஒரு முக்கியமான சுச்சுவேஷனில் நம்ம கடலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. அவரும் அவரோட நண்பர்களும் கடலுக்கு போயிட்டு வெற்றிகரமாக திரும்ப வந்து அந்த கடல் பட்டின கட்டுக்கதைகள் எல்லாம் வந்து பொய்யாக்கணும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஊரில் நடந்துகிட்டு இருக்க பிரச்சனைகளுக்கும் கடல் பற்றி சொல்லப்படுற கதைகளுக்கு பின்னாடி என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு, இதெல்லாம் தான் இந்த கிங்ஸ்டன் படத்தோட மீதி கதை. இந்த கடல் தனக்குள்ள 1000 ரகசியங்களை மறைச்சு வச்சிருக்கும். சில கதைகள் காத்துலையும், பல மர்மமான நிஜங்கள் கடலோட ஆழத்திலையும் ஒருத்தனுக்காக காத்திருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவ் இருந்தது என்ன அப்படின்னா இந்த ஜானர் தான். தமிழில் ஒரு சி ஹாரர் அட்வென்ச்சர் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவே ரொம்பவே புதுசு தான். ஏன்னா நம்ம வந்து சின்ன வயசில் இந்த பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் மாதிரியான படங்கள்லாம் வியந்து பார்த்துருப்போம். அந்த மாதிரியான ஒரு படத்தை தமிழில் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை நம்ம எல்லாருக்குமே இருந்திருக்கும். அந்த வகையில் இப்படியான ஒரு அட்டம்ப்டே நம்ம வந்து கண்டிப்பாக பாராட்டலாம். அடுத்ததான் இந்த படத்தோட பேசிக் ஐடியா. கடல் பற்றின நிறைய கட்டுக்கதைகள் புரளைகள் எல்லாமே இருந்துகிட்டு இருக்குது. கடலுக்குள் போல யாருமே திரும்பி வந்ததே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப ஒரு யங்ஸ்டர் குரூப் வந்து இல்லை அதெல்லாம் நாங்கள் பொய்யாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடலுக்குள்ளே கிளம்பி போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற அந்த பேசிக் ஐடியா இருக்குல்ல, அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. சாவையும் சங்கடத்தையும் தவிர இந்த ஊர் வேற என்னத்தை பார்த்துருக்கு.